எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. நாளை அதிகாலை முதல் மீண்டும் புறநகர் ரயில் சேவை தொடங்கும் என்று ரயில்வே தெரிவித்திருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வந்த மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் ரயில் சேவையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இதனால் புறநகர் ரயில் சேவைகளை நம்பியிருந்த மக்கள் கடந்த சில மாதங்களாக பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். தினமும் 44 ரயில்கள் இயக்கப்பட உள்ளதால் முடிவுக்கு வருகிறது பயணிகளின் அவதி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், பயணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி செய்தி வந்திருக்கிறது. நாளையிலிருந்து புறநகர் ரயில் சேவை மீண்டும் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. முழு விவரம் என்ன? விக்னேஷ், சென்னை எழும்பூரில் புறநகர் ரயில் சேவைகள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னராகவே தொடங்கும் என தெற்கு ரயில்வே தற்பொழுது அதனுடைய செய்திக்குறிப்பு வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏப்ரல் 5ஆம் தேதி தான் இது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று கூறப்பட்ட நிலையில் 2 நாட்கள் முன்னதாகவே மறுபடியும் புறநகர் ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. கிட்டத்தட்ட நடைமுறை எண் 10 மற்றும் 11 மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் மிக விரைவாக முடிக்கப்பட்டதால் இந்த சேவை முன்கூட்டியே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் எண்ணிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 மாதத்திற்கு முன்பாக பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ரயில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தினசரியாக முதற்கட்டத்தில் 80 ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பிறகு ரயில்கள் 40 ரயில்களாக குறைக்கப்பட்டு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. சென்னையின் புறநகரில் இருந்து மையப்பகுதியை நோக்கி வரக்கூடிய பெரும்பாலான நபர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், அலுவலகத்திற்கு பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் 40 நாட்கள் சராசரியாக கழித்து இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி வரை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லை என்ற நிலை தற்பொழுது ஏப்ரல் 3ஆம் தேதியே 2 நாட்கள் முன்கூட்டியே இயல்பு நிலைக்கு திரும்பும் என தெற்கு ரயில்வே தன்னுடைய அறிவிப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். அனைத்து பணிகளும் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதால் இந்த தடை முன்கூட்டியே ரத்து செய்யப்பட்டு புறநகர் ரயில் சேவைகள் மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. நாளை காலை முதல் இயல்பான ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அமலில் இருந்த தற்காலிக புறநகர் கால அட்டவணை ரத்து செய்யப்படுவதாகவும், அதே போல 20ஆம் தேதிக்கு முன்பாக நடைமுறையில் இருந்த வழக்கமான வார நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை புறநகர் ரயில் அட்டவணை மீண்டும் அமலுக்கு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் வழித்தடத்தில் அனைத்து மின்சார ரயில் சேவைகளும் அதனுடைய நிறுத்தங்கள் மற்றும் இயக்கு முறைகளை பழைய நிலைமைக்கு திரும்பியுள்ளதாகவும், இது தினசரி பயணிகளுக்கு மீண்டும் தடையற்ற மற்றும் திறமையான ரயில் சேவை உறுதி செய்யக்கூடிய வகையில இந்த ரயில் அட்டவணை மீண்டும் திருத்தப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே தன்னுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் இந்த ரயில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலான பயணிகள் சராசரியாக நாளொன்றுக்கு 3 லட்சம் முதல் 4 லட்சம் பேர் பயணிக்கக்கூடிய இந்த புறநகர் ரயில் சேவையில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு செய்திகளின் வாயிலாக தெற்கு ரயில்வேக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் அதனுடைய ரயில் சேவைகளில் சில மாற்றங்கள் செய்திருந்தாலும் பொதுமக்களுக்கு பெரும்பாலும் ஒரு இன்னலான நிலையில் தான் இருந்தது. தற்பொழுது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் இந்த புறநகர் ரயில் சேவை மீண்டும் பயனிலைக்கு திரும்பும் என்று கூறப்பட்ட நிலையில்தான் பணிகள் அனைத்துமே முன்கூட்டியே நிறைவு பெற்றதால் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் வழக்கமான ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தன்னுடைய செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக வினீஷ், சென்னையின் புறநகர் ரயில் சேவையை நம்பியிருந்த பயணிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. நாளை முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து சீராகும் என்று ரயில்வே துறை அறிவித்திருக்கிறது. நாளை முதல் வழக்கமாக ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.